Huawei அவங்களோட புரா சீரியஸில் இப்போ புதுசாக புரா 90S Pro Max அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் Huawei Pura சீரியஸில் இதுக்கு முன்னாடி என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.9 இன்ச்சஸ்க்கான எங்கள் OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த OLED அப்படிங்கிறது ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே. ஸோ LTPO அப்படிங்கும்போது உங்களுக்கு 1Hzலேருந்து 120Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற இந்த அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். அண்ட் கூடவே ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அண்ட் கூடவே ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக எங்கள் குன்லுன் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிஃப்ளெக்ஷன்ஸை மேக்ஸிமம் இதில் உங்களால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு பொறுத்த வரைக்கும் இங்கே Huaweiயோட ஓன் சிப்செட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Kirin 9030S சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. Snapdragon 7 Gen 4 இல்லை Snapdragonோட 888+ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே பெர்ஃபார்மன்ஸை இதுலேயும் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி யூஎஸோட ட்ரேட் பேன் இருக்குது. அதனால் Huawei வந்து ஸ்னாப்ட்ராகனோ இல்லை மீடியாடெக் சிப்செட்டோ அவங்களால யூஸ் பண்ண முடியாது. நம்மள நிறைய பேர் எப்போவுமே கேமிங் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஹெவி இன்டென்ஸான டாஸ்க் யூஸ் பண்ண போகிறதில்ல, மேக்ஸிமம் கேமராஸ் யூஸ் பண்ணுவீங்க, கால்ஸ், வாட்ஸ்அப் அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த ப்ராசர் தாராளமாக போதுமானதாக இருக்கும். சப்போஸ் கேமிங்லாம் கேஷுவலாக ப்ளே பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா மீடியம் டு ஹை கிராஃபிக்ஸ் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் 512GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமரா. இந்த புரா சீரியஸ் ஃபுல்லாகவே கேமரா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரைமரி ஷூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இந்த சென்சாரோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 1/1.28 இன்ச்சஸ்க்கான சென்சார். இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இல்லை இன்னொரு ஹைலைட் அப்படின்னா இது ஒரு வேரியபிள் அப்பேச்சர் லென்ஸ். மினிமம் அப்பேச்சர் உங்களுக்கு f1.4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக்ரவுண்ட் டெப்த்தாக இருக்கலாம், லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது அப் டு 4 வரைக்கும் உங்களால் மாறிக்கும். செகண்டரி சென்சார் உங்களுக்கு 200 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாரும் பார்த்தீங்க அப்படின்னா 1/1.28 இன்ச்சஸ் சென்சார். இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் ஃபோட்டோஸ் 4x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு குவாலிட்டியில் எந்தவித காம்ப்ரமைஸும் இருக்காது. அண்ட் அதுவே அல்ட்ராவைட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 6000 mAhக்கான பேட்டரி. இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு 100 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங்கும் 80 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே ரிவர்ஸ் சார்ஜிங் உங்களுக்கு வயர்டும் சரி ஒயர்லெஸ்லையும் சரி 18 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. அண்ட் கூடவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாலேயும் குளோபல் மார்க்கெட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸை வச்சு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 79,900 ஸ்டார்ட் ஆகுது சைனீஸ் ப்ரைஸ். குளோபல் ப்ரைஸ் கண்ட்ரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. கொஞ்சம் பெட்டரான கேமராஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதை மற்ற கண்ட்ரீஸில் இருந்தோ இல்லை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் லோக்கலில் கிடையாது. நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அங்கே தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்க நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.